ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வணக்கம். மேற்கு மண்டலத்தையே ஒழிக்கின்ற வகையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளக்கேத்தி பகுதியில் மேக்கரையான் தோட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி விவசாய தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி தம்பதிகளான ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் தற்போது 3 நபர்களை மாவட்ட போலீசார் தற்போது கைது செய்து விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி விளக்கேத்தி அடுத்துள்ள மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் விவசாய தோட்டத்தில் தனியாக வசித்து வந்தவர்கள் ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஈரோடு மாவட்ட போலீசார் சார்பில் ஏற்கனவே 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது 3 நபர்களை, அதாவது ஆட்சியப்பன் மேற்கு தலமலை பகுதியை சார்ந்தவரும், மாதேஸ்வரன் மேற்கு வீதி அரச்சலூர் பகுதியை சார்ந்தவரும், ரமேஷ் என்றவர் நடுப்பாளையம் அரச்சலூர் பகுதியை சேர்ந்த 3 நபர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து இவர்களை கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் மற்றொரு புறம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நடைபெற்ற 3 கொலை வழக்குகளில் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக போலீசாருடைய விசாரணையில் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் 10 உதவி ஆய்வாளர்களை அனுப்பி தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்களை இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அதே சமயத்தில் சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் பல்லடம் வழக்கில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அல்லது வேற ஏதேனும் கொலைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்களா? அதே சமயத்தில் இவர்கள் பிடிபட்டதற்கான தகவல் இவர்கள் கொலைகளில் தற்போது ஏதேனும் கொலைகள் திட்டமிட்டிருக்கலாம் அல்லது இந்த திட்டமிட்டவர்களுக்கு போலீசார் இந்த சதியை முறியடித்து இவர்களை கைது செய்திருக்கலாம் என பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதே சமயத்தில் இவர்கள் கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்போது மேற்கு மண்டல காவல் தலைவர் செந்தில்குமாரும் அதே சமயத்தில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் உயர் அதிகாரிகள் தற்போது வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இவர்களிடம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இவர்கள் தான் இந்த கொலையில் உண்மை குற்றவாளிகள் என்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.